ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வச்சு ரொம்ப சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த பிறகு அப்படியே நெய்யோட ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருக்கோ அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மிலே இருக்கட்டும். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ட்ரையான ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ பேன் வச்சுக்கலாம். 1 கப் அவலுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகிட்டு வந்துடும். தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகிட்டு வருது பாருங்கள். பார்த்திங்கன்னா அவல் நல்லா வெந்து வந்துச்சு. இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு நெய் கூட ரொம்ப தேவைப்படாது. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சமயத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும் ஒரு அல்வா பதத்துக்கு. பாருங்கள், எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்க சொல்ல குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.